பல மாநிலங்களில் ஆளுநரை கூடாமலே சட்டமன்றத்தை கூட்டுவாங்க. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் அந்த நிலைக்கு போகண்டாங்க. இந்த ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து நாங்கள் அழைப்போம். அவர்கள் வருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். கடந்த காலங்களில் நடந்தது போன்று நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறோம். நல்லதே நடக்கும். மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அதுபோல் அவர்கள் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பார்னு நம்புகிறோம். அதோட நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மசோதாக்களுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கு எப்படி 12 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு அனுமதி அளித்தாங்களோ அதுபோல் நமக்கும் மாண்புமிகு ஆளுநர் அனுமதி அளிப்பார்னு நம்புகிறோம். அதாவது கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய திருநாட்டில் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் அந்த கவர்மெண்ட் அவங்க கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய காலத்தில் தான் 100 நாள் வேலை திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்தாங்கிற கோபத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன நியாயம்? அது நியாயம் இல்லை. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி பெயரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துட்டு எதுவும் இல்லை. அப்போ எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதே ஆர்எஸ்எஸ் தான் சதி செய்து மகாத்மா காந்தியை 1948 ஜனவரி 30 சுட்டு கொண்டாங்க. அவங்களே இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பெயரை எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்டு மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டிய விஷயமே தவிர இல்லை. நான் அதை சொல்கிறேன். நான் வரவேற்கிறது தான். நான் வரவேற்கிறதுக்கு நான் வரேன். இப்போ கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஆண்டுக்கு 91,00,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு கம்மியாட்டு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்து கிட்டத்தட்ட 42 கோடி பேர்கள் அதில் பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி வரும். இந்த 10,000 கோடி 6,000 கோடியாட்டு ஆக்கிட்டு வரவேற்கன்னு சொன்னால் யார் வரவேற்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். 10,000 கோடி ரூபா ஆண்டுக்கு வர வேண்டிய பணம் 6,000 கோடியை ஆக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஏன் வரவேற்கலைங்க? இதுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர், அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த லோக்கலில் என்ன வேலை செய்யண்டி அதை சொல்லி அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன வேலை செய்யுங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அதுக்கு தகுந்த நிதியை கொடுத்து அதுபடி தான் வேலை செய்ய முடியும்னா நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சமக்கர சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, பணம் வருதா? பணம் வரல. 20,000 பேர் வேலையில் இருக்க டீச்சர்ஸை போக சொல்லிடலாமா? அவங்க ஒரு 20 பேர் வச்சு பார்த்தாலும் பல லட்சம் மாணவர்கள் படிப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாத. அப்போ மாநிலத்துக்கு அழுத்தம் கொடுத்து மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்குது. வேலை ஒரு பக்கம் கொடுக்க முடியாது, இன்னொரு பக்கத்தில் பணம் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை, அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொன்னபோது இது 77 வருஷம் கழித்து 2வது படுகொலைன்னு தான் சொன்னாங்க. அரசியல் தானே அவரும் பண்ணுதார், நம்மளும் அரசியல் தானே பண்ணுதோம். நம்மளை இப்போ ஏமாத்துறதுக்கு அவங்க இஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் பண்ணுறாங்க. நிறைய பேரை கழிச்சிக்கிறாங்க. அதனால தான் அதை சொல்கிறோம். இது முறையாக நடவடிக்கை எடுக்கலை. முறையாக வாக்காளர்களை நீங்கள் இறந்தவங்க நீக்கிருங்க, ஷிஃப்டிங் நீக்கிருங்க, டெத்து எங்கே என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யுங்க நீங்கள். ஆனால் செய்கிறதுக்கு இந்தியா முழுவதும் ஒரு கால நிர்ணயம் பண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வாக்காளர் கணக்கெடுப்பெல்லாம் முதல்ல எப்படி நடக்குன்னா டீச்சர்ஸுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க, 3-4 கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அதுபடி பண்ணாமல் நெருக்கத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னால் இவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணு அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் என்ன பாடுபட்டாங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் ஒரு 80லேருந்து 82-85% வாக்காளர் வந்துட்டாங்க. மீதி இருக்கவங்கள என்ன செய்யணும்? இப்போ ஷிஃப்டிங் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி தான் என்ன செய்யணும்? நீக்கணும். அதுக்கு கால அவகாசம் இருக்கா?
இல்லையே. இனிமே புது அதில் விடுபட்டவங்களை நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் எவிடன்ஸ் எல்லாம் அவங்க சொல்வது நீ இந்த நாட்டு பிரஜையான்னு கேட்காங்க. அது நியாயமா? அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க சேர முடியாது. அப்படி ஆக்குறதுனால தான் இது வந்து தவறாற்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இவிஎம்மில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு அவங்க எல்லாமே அவங்க நினைக்கிற கட்சிக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறா இல்லை. அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். எங்கேயாவது தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் தானே, இவிஎம்மில் தானே இருக்குது. இவ்வளோ ஓட்டு போல இல்லை, இவ்வளோ ஓட்டு போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. சரி, அடுத்த நாள் சொல்லலை, அதுக்கடுத்த நாள் சொல்லலை. கவுண்டிங்கில் ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குது, 1200 ஓட்டு கவுண்டிங்கு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ஆதாரங்களை எடுத்து கொடுக்கவில்ல. அப்போ இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை சொல்லலை. தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒரு மெம்பர் தேர்ந்தெடுக்கும் போது அவங்கள நீக்கிட்டு இப்போ 2 பேர் ஒன்றிய அரசினுடைய பாரத பிரதமர் ஒரு அமைச்சர். எப்படி ஞானேஷ்குமார் மேலே நம்பிக்கை ஒரு நாட்டில்? 100% அவங்க அந்த முறை, அந்த பேட்டன், அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்ததே தப்பு. இல்லை, மக்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கிறது தானே வேலை ஒன்றிய அரசுக்கு. நீங்கள் ஜிஎஸ்டியை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு இது ஏன் பணம்பாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் கொடுக்குற வரி பணம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்ககிட்ட போயிடுது. நீங்கள் ஒரு சாரருக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு சாரருக்கு மானியமும் கொடுத்துட்டு அதிலிருந்து நீங்களும் உங்கள் கட்சிக்கும் பணத்தை வாங்கிடுதிய பல ஆயிரம் கோடியை வாங்கி தேவையான இடங்களில் வச்சுக்கிடுதீங்க. சாமானிய விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணலையே, நீங்கள் சுய உதவி குழுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலையே. 100 நாள் வேலையை 150 நாளைக்கு நான் பணம் தரேன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 50 பேருக்கு 16 லட்சம் கொடுக்குற ஆள் 150 நாளைக்கு நான் பணம் தரேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? அந்த பாவங்கள் உங்களுக்கு பிடிக்காது. நம்மகிட்ட யூனிவர்சிட்டி இருக்கு, யூஜிசி கிராண்ட் வரும் முன்னால் யார் தருவா? அந்த ஒன்றிய அரசு இல்லை, பல்கலை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கு யூஜிசி. அவங்க வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு 100 கோடி 500 கோடி, அதுக்கு கீழே இருக்க 50 கல்லூரி 100 கல்லூரிகளுக்கு என்னென்ன வசதி தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே யார் பண்ணுறா சொல்லுங்கள்? நீங்கள் அங்கே வந்து அந்த நிதியை நிறுத்தியாச்சு. 1 ரூபா கூட நிதி இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வரல. அங்கே நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு, அதாவது பெரு நிறுவனத்தில் உள்ள சிஎஸ்ஆர் ஃபண்டை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்ககிட்ட கொடுத்து அந்த 100 கோடிக்கு நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கல்விக்குள்ளே கொண்டு வந்து பூத்துறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் அங்கே வீசி இருக்காரு, வந்து கேளுங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் யூஜிசி கிராண்ட் வந்திருக்கான்னு கேளுங்க, ஒரு நயா பைசா வரல. சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு யார் பண்ணுறான்னு பாருங்கள். அப்போ அந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஊடுருவிட்டாங்கல்ல, ஊடுருவி அவங்க சித்தாந்தத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்னைக்காவது மக்கள் பிரச்சனையை பேசுன்னு சொல்லுங்களா? ராமரை பேசுவாங்க, அல்லது இப்போ முருகனை கையில் எடுத்திருக்காங்க, இல்லைன்னா தீபம் கொளுத்துருக்காங்க. எங்கேயாவது தீ கொளுத்துற வேலையை தவிர வேற என்ன வேலை செய்கிறாங்க? மக்களுக்கு ரயில்வேல பாதுகாப்பு இல்லை, அதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கன்னு சொல்கிறாங்களா? புதிய தடம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஏழை மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னால் எதையாவது சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு யாருக்கு லாபம்? கார்பரேட் கம்பெனி 30% டேக்ஸ் கட்டினாங்க, இன்கம் டேக்ஸ். அவங்க 22% இப்போ கட்டுறாங்க. நீங்கள் 30% கட்டியா? சாமானிய மக்களுக்கு 30%, உழைக்கிற மக்களுக்கு 30%, கார்பரேட் கம்பெனிக்கு 22%. இது போக கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. இது போக மானியம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் 50,000 கோடி 40,000. எந்த ஏழைக்கு அது வந்து சேருதுன்னு சொல்லுங்கள்? இல்லை. அப்போ கார்பரேட் கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக இருக்காங்க. அதை தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னாங்க. நீங்கள் வந்து கீழடியை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ காலத்துக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்தோங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்னொன்னு நான் சொல்கிறேன். 100 நாள் வேலை செய்கிற தாய்மார்கிட்ட அவங்க 2 பேரும் வந்து பார்க்கணும், எவ்வளோ வறுமையில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம். நம்ம எப்படி போகிறோம்? பார்லிமெண்ட்டுங்க நடக்கும், பாரத பிரதமர் எங்கே போவாங்க? எத்தியோப்பியா போவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க. அங்கே போய் இவங்களுக்கு போன உடனே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது.
பாரத பிரதமருக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வரவேற்பு வச்சு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஊரில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வெளியுறவுத்துறை ஒழுங்காக இருந்ததுனாக்கா அமெரிக்காவில் இவ்வளோ பிரச்சனை வருமா? அதுக்கு எதிராட்டு நம்ம பிரதமர் பேசியிருக்காங்களா? அவர் ரகுராம் ராஜன் பழைய ஆர்மி கவர்னர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு. என்ன சொல்கிறாரு? இது இந்திய மக்களுக்கு விரோதமான திட்டம், மோடியை எதுக்குன்னு சொல்கிறார். இங்கே நோட்டு செல்லாதுன்னொடனே நான் அதை செய்ய மாட்டேன்னு தூக்கி போட்டு பதவிக்கு போனவர் அமெரிக்காவில் உட்கிறாரு. அவர் இந்திய மக்களுக்கு எதிராட்டு ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க 50% டேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. நம்ம பாரத பிரதமர் என்றைக்கும் பேசியிருக்காங்களா? இல்லை. அதானிக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரைக்கும் ஏழைகளை பற்றி சாமானியர்களை பற்றி நினைக்கல. இந்த கவர்மெண்ட் 4.5 வருஷத்தில் முழுதும் ஏழைக்காக. விடியல் பயணம் ஒரு நாளைக்கு 57 லட்சம் பேர் பஸ்ஸில் கட்டணம் எல்லாம் போகிறாங்க. 6 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். 1,32 லட்சம் பேர்களுக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். எல்லா திட்டங்களும் சாமானிய மக்களுக்கு. மக்களை தேடி மருத்துவம் 2,30 லட்சம் பேருக்கு கொண்டு கொடுத்துருக்கோம். இந்த கவர்மெண்ட் படிக்க வைக்க எல்லாத்துக்குமே ஏழையை பற்றி நினைக்கிற கவர்மெண்ட் இது. ஒரு திட்டம் ஏழைக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.